விஜய் சார், நீங்க ஜெயிப்பதற்கான காரணம் ரெண்டே பேர் தான். ஒன்னு ஜூலி, இன்னொன்று சாட்டை துரைமுருகன். நிறுத்து. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தயவு செய்து மெரினா பீச்சில் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் பிக் பாஸ் ஜூலி அவர்களுக்கும் செலவழிக்கிறீங்க. சீமான் அண்ணன் அவர்களை தோற்கடிச்சிங்கனாக்க உங்களுடைய தாய் தந்தையை தோற்கடிப்பதற்கான சமம். ஏதாவது இந்த எலெக்ஷன்ல ஒரு தவறுதலான ஒரு செய்தி வந்தால் நீங்க உன்னுடைய அண்ணனை இழந்து விட்டீர்கள். அவரை நீங்க தோற்கடிச்சிங்கனாக்க உங்க தாய் நாட்டை நீங்க விட்டதுக்கான சமம். விஜய் சார், நீங்க ஜெயிச்சீங்கன்னா, இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஜெயிச்சீங்கனாக்க நீங்க ஜெயிப்பதற்கு காரணமாக இருப்பது உங்களுடைய ரசிகர்கள் இல்ல, உங்களுடைய தொண்டர்கள் இல்ல, லெஜெண்டோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க இல்ல, பொதுமக்கள் இல்ல, ஆவேக்கா. விஜய் சார், நீங்க ஜெயிப்பதற்கான காரணம் ரெண்டே பேர் தான். ஒன்னு ஜூலி, இன்னொன்று சாட்டை துரைமுருகன். நிறுத்து. இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சிந்திக்கிறோம். ஏன்னா உங்களுக்காக விஜய் சார், உங்களுக்காக அயராது பாடுபட்டவங்க தான் அந்த ஜூலி அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும். ஏன்னா உங்களை பற்றி அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அடிக்கடி விசில் அடிச்சுட்டே இருந்தாங்க, விஜயை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக தாவேக்காவோட ஸ்லீப்பர் செல்னு சொல்லுவாங்கள்ல, அது அவங்க ரெண்டு பேர் தான். ஒன்று சாட்டை துரைமுருகன், இன்னொன்று பிக் பாஸ் ஜூலி அவர்கள். அவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஏ டீம் பி டீம் சொல்லுவாங்கள்ல, அவங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவங்க செயல்பட்டு கொண்டு இருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்க ஓட்டு எனக்கு போடுங்க, ஓட்டு எனக்கு போடுங்கன்னு சொன்னால் யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கி தமிழக மக்கள் இருக்காங்க. நீங்கள் செவத்தில் எழுதி வச்சுருப்பாங்க, இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் அப்படின்னு. அங்கே தான் போய் சிறுநீர் கழிப்போம். இது ஒன் வே, இந்த ரூட்டில் போகாதீங்கன்னு சொல்லுவோம், அந்த ரூட்டில் தான் போவாங்க. அதே மாதிரி தான் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்களும் பிக் பாஸ் ஜூலி அவர்களும் விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. மக்கள் மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு. ஓஹோ, அப்போ நம்ம விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் போல, நமக்காக அவங்க கேன்வாஸ் பண்ணுறாங்க போல அப்படின்ட்டு தான் சாட்டை துரைமுருகனும் பிக் பாஸ் ஜூலி அவர்களும் சொல்லியதை அப்படியே செயல்படுத்தி இன்னைக்கு உலகம் முழுவதுமே இருந்து விசிலடிக்க வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அவங்க ஆட்சியை பிடித்தால் அதற்கு காரணம் ரெண்டே பேர் தான். விஜய் சார் அப்போ சொல்லிட்டு இருப்பாரு, ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன், விஜய் சார் ஜெயிப்பதற்கு ரெண்டே பேர் தான் காரணம். ஒன்று பிக் பாஸ் ஜூலி, இன்னொன்று சாட்டை துரைமுருகன். அப்படி தான் நானும் நினைக்கிறேன். அதனால் விஜய் சார், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கனாக்க என்னுடைய ரிக்வெஸ்ட்டு, இது லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க மூலமாக சொல்ல, நான் இந்த கூல் சுரேஷ் உங்களுடைய ரசிகனாக, கூலுன்னு செயின் போட்டதுனால உங்களுடைய ரசிகனாக உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கேட்குறேன். நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் தயவு செய்து மெரினா பீச்சில் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் பிக் பாஸ் ஜூலி அவர்களுக்கும் செலவழிக்கிறீங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் ஜூலி அவர்களும் சாட்டை துரைமுருகனும் மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்களுடைய ரெண்டு சிலைகளையும் பொன்னான அந்த மெரினா பீச்சில் வைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிறையா பேர் சும்மா வாய் வார்த்தைக்காக, கேமராக்காக நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் நீங்கள் சீமான் அண்ணன் அவர்களை தோற்கடிச்சிங்கனாக்க உங்களுடைய தாய் தந்தையை தோற்கடிப்பதற்கான சமம். நமக்காக எத்தனை வருஷம் வெயிலையும் மழையிலையும் புயல்லையும் அவ்வளவு பாடுபட்டு இருந்தார் அந்த சீமான் அண்ணன் அவர்கள். நான் இப்பவும் சொல்கிறேன், அந்த நாம் தமிழர் கட்சிக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசல, அந்த தனி ஒரு மனிதன் அந்த சீமான் அண்ணன் அவர்களுக்காக சொல்கிறேன். மற்ற தலைவர்கள் கூட, அரசியல் தலைவர்கள் கூட தேர்தல் அறிக்கையில் வெறும் பேப்பரை மட்டும்தான் காமிச்சாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள், நான் முதலமைச்சரானால் மக்களுக்கு என்னென்ன செய்வேன் என்று ஒரு வீடியோ மூலமாக மக்களுக்கு அந்த கருத்தை சொன்னார். நான் முதலமைச்சரானால் இதெல்லாம் பண்ணுவேன், கிராம மக்களுக்கு இதை பண்ணுவேன், படித்த மக்களுக்கு இதை பண்ணுவேன் அப்படின்னு. அந்த விவசாயிகளாக இருந்தாலும் சரி, உழவர்களாக இருந்தாலும் சரி, மீனவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழில் செய்பவன் எல்லா தொழிலாளிகளுக்குமே பக்க துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. ஆனால்
ஏதாவது இந்த எலெக்ஷனில் ஒரு தவறுதலான ஒரு செய்தி வந்தால் நீங்கள் உன்னுடைய அண்ணனை இழந்து விட்டீர்கள், உங்களுடைய சித்தப்பாவை இழந்து விட்டீர்கள், உங்களுடைய பெரியப்பாவை இழந்து விட்டீர்கள். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுங்க. இவ்வளவு நாள் நமக்காக பாடுபட்டவர் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் நீங்கள் தோக்கடிச்சிங்கனாக்கா உங்கள் தாய் நாட்டை நீங்கள் விட்டுறதுக்கான சமம். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இல்லை, அவர் சார் இப்போ வந்தவர். நான் இன்னமும் சொல்கிறேன், நான் விஜய் சாரோட ரசிகன், அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் விஜய் சாரை நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னீங்க. அதே மாதிரி சீமான் அவர்களும் அவரும் புதுசாக தானங்க வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. விஜய் சாரு கொடுத்தது எனக்கு சந்தோஷம்தான். அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். எடப்பாடி ஐயா அவர்கள் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆண்டவனே வந்து ஆட்சி அமைச்சாலும் நம்ம உழைச்சாதாயா சோறு. லீடர் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த லெஜண்ட் அவர்கள். நீங்க எது ஆசைப்படுறீங்க பாருங்க. அங்க இருந்து யாரோ ஒருத்தர் டிவிக்குன்றாரு. உங்களுக்கு எதுப்பா? டிஎம்கேவா? உங்களுக்கு பிஜேபியா? என்னவா? இப்படி எல்லாருமே ஆளுக்கால அது வேணும்னாக்க என்னதான் பண்றது? நான் இப்பவும் சொல்றேன், யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம உழைச்சாதான் சோறு. ஆண்டவனே வந்து ஆட்சி அமைத்தாலும் நம்ம உழைச்சாதான் சோறு. புரியுதா? அதனால நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கிறான். அந்த தம்பி டிவிக்கே வரணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்னப்பா கை தட்டுறீங்க? ஓ, நீங்க நாம் தமிழர் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? பாத்தீங்களா? டிவிக்கே, நீங்க டிஎம்கே. இதுல பாருங்க, நாம் தமிழர். இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாருக்குமே எல்லா கட்சிகள் மேலேயுமே ஒரு ஆசை இருக்கு. ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு அரை நாள் பொறுத்துக்குங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்து சேரும். கூட ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாள் அவ்வளோதான் தாக்கு பிடிக்குது. ஆனால் தன்னுடைய 2வது படத்திலேயே லெஜண்ட் அவர்கள் வெற்றிகரமாக அவருடைய முத்திரையை பதித்து இன்னைக்கு 30வது நாளில் இன்னைக்கு நான் தேட்டரில் வந்து பார்க்கும்போது கூட ஹவுஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்படி ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான கதையை கொடுத்துருக்காரு இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்கள். அதே மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து நடித்திருப்பவர் லெஜண்ட் அவர்கள். அந்த லீடர், அந்த கதாபாத்திரம் நீங்கள் பார்க்கும்போது படத்தில் மாறன் சக்திவேல் அப்படின்ற கதாபாத்திரம் தான் நம்மளுடைய மனசுலே தெரியும். அந்த அளவுக்கு கச்சிதமாக அந்த கேரக்டருக்கு பொருந்திருக்காரு. அந்த அந்த கதாநாயகனாக நடித்துள்ள லெஜண்ட் அவர்கள் அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது ஹாலிவுட்டில் உள்ள நடிகர்கள் எல்லாம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணு மட்டும்தான் நடிக்கும். அப்படி கண்ணு மட்டும்தான் நடிக்கும். அந்த மாதிரி அவருடைய நடிப்பு பக்காவாக இருக்குது. அதே மாதிரி ஃபைட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாக்கி ஜான், ஜெட்லியோட படங்கள், ஹாலிவுட் படங்கள்லாம் எப்படி இருக்குமோ, நம்ம கெட்ட விஷயங்கள் பண்ணாதான் மக்களுக்கு எதுவும் டிஸ்டர்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இது ஒரு நல்ல விஷயம். இந்த படம் லீடர் படம் 30வது நாளை தொடர்ந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு இனிப்பு கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் பொதுமக்களுக்கு இனிப்பு கொடுத்தது. இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்களே, ஒரு லீடர் படம், ஒரு வெற்றி படம் ஓடுனதுக்காக நாங்கள் மக்களுக்கு ஸ்வீட் கொடுக்குறோம், அது டிஸ்டர்பான்னு கேட்குறீங்களே. இதே நீங்கள் ஒரு அரசியல்வாதியை பார்த்து நீங்கள் கேட்க முடியுமா? அந்த அரசியல்வாதியை பார்த்து கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு உள்ள செயலாளர், மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், அவங்க இவங்க லொட்டு லொஸ்க்கு எல்லாருமே என் தலைவனை பற்றி நீங்கள் அப்படி பேசுறியா இப்படி பேசுறியான்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு குணமும் இல்லாமல் தன்னுடைய ரசிகர்களை எப்போதுமே சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகி, உதாரணத்துக்கு சுதாகர், அவர் கூட எப்போவுமே ரசிகர்களை சந்தோஷப்படுத்திட்டு தான் இருக்கணும், பொதுமக்களை சந்தோஷப்படுத்திட்டு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளதுனால தான் நாங்கள் பொதுமக்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இனிப்பு வழங்கிட்டு வரோம். தலைவரை பற்றி சொல்லணும்னா ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ஆயிரக்கணக்கான இளைஞர்களை குழந்தைங்களை படிக்க வைக்காரு தலைவர், அதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தலைவருடைய ஆர்வத்தினால நாங்கள் தலைவருக்கு சேவை செய்தோம். அதே மாதிரி எத்தனையோ குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருக்காரு தலைவர், நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்காரு. அதனால தலைவருடைய ஒரு செயல்பாட்டை பார்த்து நாங்களாம் இளைஞர்கள் தலைவருடைய பணியில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தலைவரோட படம் இன்றைக்கு 30வது நாள் ஒரு வரலாறான வெற்றி, 100வது நாளை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதனால் எங்கள் ரசிகமன்ற சார்பாக இன்றைக்கு ஒரு இனிப்புகள் வெட்டி ஒரு சிறப்பாக கொண்டாடினோம்.